தலைப்புச் செய்திகள். 2024-25 ஆண்டில் தேர்தல் அறக்கட்டளை வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு 3826.34 கோடி ரூபாய் நிதி. பாஜக மட்டுமே 3157.65 கோடி பெற்றுள்ளதாக நிதி தொடர்பான ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அறிக்கை. திருப்பத்தூரில் இன்று திமுக வடக்கு மண்டல பாக முகவர்களுக்கான மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அறிவுரை வழங்குகிறார். சேலம் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற சூரஜ் உயிரிழப்பால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினர். மகாராஷ்டிராவிலிருந்து 11 வயதில் பிழைப்பு தேடி வந்தவர் அன்பாக பழகக்கூடியவர் என அக்கம் பக்கத்தார் கண்ணீர். விஜய் த்ரிஷா குறித்து கருத்து தெரிவித்த நயினார் நாகேந்திரனுக்கு தொடரும் கண்டனங்கள். பொதுவெளியில் பெண்கள் குறித்து கண்ணியமாக பேச வேண்டும் என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கருத்து. கேரளாவில் சாலை விதியை மீறி இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபரை தடுத்து நிறுத்திய பெண்மணிக்கு குவியும் பாராட்டுக்கள். போலீசார் நேரில் சென்று கௌரவித்தனர். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 9 வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28 குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி மாதம் 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அமர்வின் போது அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட 8 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனிடையே முதல் அமர்வு நேற்றுடன் நிறைவு பெற்றது. திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயிலில் புறப்பட்டுச் சென்றார். தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள திமுக மண்டல வாரியாக பாக முகவர்கள் மாநாட்டையும் நடத்தி வருகிறது. இதனிடையே திருப்பத்தூரில் வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். சேலத்தில் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தின் போது சுராஜ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மர்ம மரண வழக்காக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் நேற்று நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார். அப்பொழுது வட மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அன்னதானம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தவிக நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் நேற்று பங்கேற்ற போது வட மாநில தொழிலாளி சுராஜ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தாரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி மீளா துயரில் ஆழ்ந்திருக்கிறார். இதனிடையே மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் 11 வயதில் பிழைப்பு தேடி இங்கு வந்ததாகவும் அவர் எந்த வேறுபாடும் இன்றி தங்களுடன் அன்பாக பழகியதாக அக்கம் பக்கத்தார் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். விஜய் த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். விஜய் குறித்து விமர்சித்த நயினார் நாகேந்திரன், விஜய் முதலில் த்ரிஷாவை விட்டு விலகி குடும்பத்தாருடன் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், பொதுவெளியில் பெண்கள் குறித்து இதுபோல பேசக்கூடாது என்றும் கண்ணியமாக பேச வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உலகெங்கிலும் காதலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. திருவள்ளூர் மலர் சந்தையில் ஒரு ரோஜாவின் விலை 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மற்ற பூக்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது. இதேபோல தருமபுரியில் ரோஜா செண்டுகளின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. பூச்செண்டுடன் சாக்லேட்டுகளை சேர்த்து விற்கப்படுவதால் அதை பலர் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். தமிழகத்தில் பாஜக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் அமித்ஷா திருச்சியில் 2 நாள் முகாமிட்டிருக்கிறார். இதனிடையே அவர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு காரைக்கால் சென்று அங்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்காக தேர்தலை கூட புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் என ரங்கசாமி கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது.
பிரதமர் நரேந்திர மோடியை திமுக எம்பி திருச்சி சிவா திடீரென புகழ்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி விவரமானவர் என்றும் அவரை பற்றி குறைத்து பேச மாட்டேன் என்றும் திருச்சி சிவா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அனைவருக்கும் நமஸ்காரம் என்று கூறும் மோடி தனக்கு மட்டும் வணக்கம் சொல்வார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எம்பிக்களுக்கு அவரவர் தாய்மொழியில் பிரதமர் கடிதம் எழுதுவார் என்றும் தான் ஒருமுறை பிரதமருக்கு குஜராத்தியில் பதில் கடிதம் எழுதியது பிரதமருக்கு மகிழ்ச்சி அளித்ததாகவும் தாய்மொழி இருக்க ஹிந்தி எதற்கு என்றும் சிவா தெரிவித்திருக்கிறார். டிராபிக் போலீஸுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் கேரளாவில் பிரபாவதி என்ற பாட்டி துணிச்சலுடன் சாலையில் இறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு பகுதியில் ஸ்கூட்டரை நடைபாதையில் ஓட்டி வந்தவரை அந்த பாட்டி தடுத்து நிறுத்தி சாலையில் பயணிக்க செய்திருக்கிறார். அவரை பலரும் பாராட்டி வரும் நிலையில் கேரள போலீஸ் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.